பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக நாம் கர்த்தருடைய வேதத்திலிருந்து அநேக காரியங்களை நாம் தியானிக்கும்படி நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். நம் மத்தியில் ரபி சிங்கநாதன் வந்திருக்கிறாங்க. இதிலிருந்து விளக்கங்களை நமக்கு கொடுக்கும்படி நம் மத்தியில் பாஸ்டர் ஸ்டான்லி வந்திருக்கிறாங்க. நம் மத்தியில் பாஸ்டர் அப்ரஹாம் வந்திருக்கிறாங்க. ஸோ இப்பொழுது நாம் மத்தேயு புஸ்தகத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் அநேகர் இந்த விளக்கங்களை குறித்து அறிந்து கொண்டு வருகிறீர்கள். அநேகர் இதை தவறாமல் பார்க்கிறீர்கள் என்கிறதை நாங்கள் கேள்விப்படும் போது மிகவும் உற்சாகம் அடைகிறோம். நீங்கள் பார்க்கிறது மாத்திரம் அல்ல, இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு கூட, கிறிஸ்தவ நண்பர்களுக்கு கூட இதை நீங்கள் தயவு செய்து ஷேர் பண்ணுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு சிலரை நாங்கள் சந்திக்கும் போது அதிகமான கேள்விகள் அவர்களுக்குள்ளே எழும்புகிறதை நாங்கள் கவனிக்க முடிகிறது. எல்லாரும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் ஏசாயா 51:4 சொல்லி இருக்கிறாரு, வேதம் என்னிலிருந்து வெளிப்படும் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா? ஸோ அவரிலிருந்து வெளிப்பட்ட இந்த வேத ரகசியங்களை நம்ம எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை நீங்கள் தயவு செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நாம் தொடர்ந்து இந்த காணொலிக்குள்ள நம்ம போகலாம். ஷாலோம் 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 பாஸ்டர் ஷாலோம். மத்தேயு புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரெக்ட். இது சில காரியங்களை விளக்கி சொல்ல முடியுமா? நல்லது பாஸ்டர். இதுல என்னன்னா, முதலாவது இந்த ஃபர்ஸ்ட் என்ன செய்ய சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்ப நம்மளுக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடினா எல்லாம் கிடைச்சிடும் நினைக்கிறாங்க. அதாவது இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த இடத்த விட்டுறாங்க. அதாவது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் விட்டுட்டு இதுல என்ன எந்த இடத்த மென்ஷன் பண்ண மறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னா, இங்க சொல்றாருல, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், சரியா? அதுதான் இதுல கிடைக்கும். ஓகே ஓகே. கூட கொடுக்கப்படும்னா எல்லாமே கொடுத்துடுறது. இதுல இது ஒரு பலிபீட அனுபவம், சரியா? உங்களுக்கு இது ஒரு பலிபீட அனுபவம். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடினா எல்லாம் கூட கொடுக்கப்படும் அல்ல, அப்படி அல்ல. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த இவைகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், இந்த 3 தான். ராஜ்யத்தையும் நீதியையும் தேடினா உங்களுக்கு என்ன கிடைக்காதுன்னா, நன்மைகள் நிறைய, ஆவிக்குரிய நன்மை கிடைக்குமானா கிடைக்காது, நித்திய ஜீவன் கிடைக்குமானா கிடைக்காது. அதை பத்தி இதுல சொல்லப்படல. அதனால நல்லா விளங்கி கொள்ளணும், புரிஞ்சு கொள்றதுக்கு, சரியா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னா, அந்த இவைகள் மேலே சொல்லப்பட்ட இவைகள் எல்லாம் தான். ஏன்னா நீங்க இதுக்கு அப்புறம் அடுத்து கண்டினியூ வந்தீங்கன்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும், அதை அந்த இடத்துல சொல்லுவாங்க. அது பரிசுத்த ஸ்தல அனுபவம் வரும். அதுக்கப்புறம் ஜீவனுக்கு போகிற வாசல், இடுக்கமான வாசல் பின்னாடி படிப்போம். ஓகே ஓகே. அதை கண்டுபிடிக்கிறோம் சிலர் அப்படின்னு. அப்ப இது எல்லாத்துக்குமான கீ கிடையாது. இது பலிபீடம், அது பரிசுத்த சொல்ல, அது மகா பரிசுத்தம். கொஞ்சம் நல்லா விளக்கம் செய்யலாம், படிக்கலாம். ஏன்னு சொன்னா, இப்ப சீசர்களோடு கூட யார் வந்துட்டாங்கன்னு சொன்னா, ஜனங்களும் வந்துட்டாங்க. பொது ஜனங்களும் இப்ப இந்த மலை பிரசங்கத்துல மேல ஏறி வந்துட்டாங்க, கூட இருக்கிறாங்க. பீப்புள் இருக்கிறாங்க. அங்கே இப்ப ஆண்டவர் பேசுகிறார். இப்ப பொதுவாக என்ன செய்யறாரு,
பொதுவான ஒரு விஷயங்களாக அதை கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வரும்போது தான் சொல்றாரு, தேவனை அறியாத புறஜாதிகள் வந்து என்னத்தை சாப்பிடணும், என்னத்தை குடிக்கணும்னு சொல்லி, என்னத்தை உடுக்கணும்னு சொல்லி அவங்க கவலைப்பட்டு இதை தேடுறாங்க. தேவ பிள்ளைகளாகி நீங்கள் இதை என்ன செய்யாதீங்க. நீங்க ஒண்ணு செய்யுங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். உலகத்தார்கள் வந்து உலக ராஜ்யத்தையும் அவருடைய சொந்த நீதியையும் தேடுகிறபடினால்தான் சுயநலமா இருக்கிறார்கள். ஒவ்வொரு ராஜ்யத்துக்கும் ஒரு நீதி இருக்குது, ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு நீதி இருக்குது. ஆனா நமக்கு என்ன சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், இவைகள் எல்லாம், இந்த 3 விதமான காரியமும் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். சரியா? அப்படி சொல்லப்படும் போது என்ன சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யமும் அதை ஒட்டின அவருடைய நீதிங்கிறது பலிபீட அனுபவம். அது என்ன அனுபவம்னா என்னன்னு கொஞ்சம் பலிபீட அனுபவம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, எகிப்தில் இருக்கிற ஜனங்கள், அதாவது வெளியில இருக்கிற ஜனங்கள், புறஜாதியா இருக்கிற ஜனங்கள் தேவனுடைய ஜனமாக மாறணும்னா முதலாவது அவர்களை கொண்டு வருகிற இடம் வந்து பலிபீடம். அங்கே என்ன வைத்திருக்கிறார் சொன்னா, பலி வைத்திருக்கிறார். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவம், அதான் பலிபீட அனுபவம். சிலுவை அண்டைக்கு வந்தீங்கன்னா அங்கு இரத்தம் நமக்கு திரளாய் இருக்கிறது. அங்கே நமக்கு இரும்பும் பித்தளையும் வெண்கலமும் அங்கே உடைக்கப்படுகிற இடமா இருக்கிறது, முகங்கள் முறிக்கப்படுகிற இடமா இருக்கிறது. அங்கேதான் நம்ம கழுவப்படுகிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் புறஜாதியிலிருந்து உள்ள வர்றவங்க நேர வருகிற இடம் பரிசுத்த ஸ்தலம் அல்ல, பலிபீடம் தான். பலிபீட அனுபவம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் பொழுதுதான் அவன் கழுவப்படுகிற அனுபவத்தை பெறுவான். சரியா? உங்களுக்கு அதை நீங்க தேடினீங்கன்னா உங்களுக்கு என்ன கூட கொடுக்கப்படும் சொன்னா, இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் குடிப்பதற்கும் உடுத்துறதற்கும். சரியா? ஏன்னா அது ஆதாமுக்கு இயற்கையாவே கத்தர் பண்ணிட்டார், கொடுத்திருந்தார். ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். மற்ற எல்லா உயிரினங்களும் இதை பெற்றுதான் இன்றைக்கு வரைக்கும் சர்வே பண்ணுது. சரியா? மனிதன் மட்டும்தான் கேர்ஸ்னால இது எல்லாம் அவனே செய்ய தன் அன்றாட வாழ்வாதாரத்துக்காகவே சர்வே பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால கடவுளை அற்றவர்களா இருக்கிறதுனால இந்த கஷ்டமாக அந்த ஒவ்வொரு நாளை கழிக்கிறது வந்து புறஜாதிகள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்றாரு, நீங்க அதை குறித்து என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. அப்ப எல்லாத்தையும் பாருங்கன்னு சொன்னார் தானே. காட்டு புஷ்பங்களை பாருங்க, எவ்வளவு அது ஆக்சுவலி தமிழ்ல தான் காட்டு புஷ்பங்கள், அது லில்லிங்கிறத தான் சொல்றேன். ஏன்னா அது 3 வகையான லில்லி பூக்கள் இருக்கு. அந்த பூக்கள் வந்து பல விதமான கலர்ல டிசைன்ல இருக்குது. அந்த லில்லி பூக்கள் வந்து அவ்வளவு டிசைன் பண்ணி அதை ஒரு நாள்ல இருந்து பூத்து போறதுக்கே இவ்வளவு காரியம் கொடுக்குறாருன்னா, டிசைன் பண்றாருன்னா, அப்போ உங்களுடைய வாழ்க்கையை குறித்து அவர் எவ்வளவு அழகா டிசைன் பண்ணுவாரு. சரியா? உங்களுக்கு சோ அந்த டிசைனுக்கு ஒப்பு கொடுங்க. அவர் நல்ல டிசைனரும் கூட, நல்ல ஃபீடரும் கூட, அந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றாரு. சரியா? உங்களுக்கு அப்ப தேவனுடைய பிள்ளைகள் நீங்க என்ன செய்யக்கூடாது, இதற்காக நீங்க கவலைப்படக்கூடாது. அந்த கான்செப்ட்ல தான் கொண்டு வராரு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அப்ப என்னன்னு சொன்னா, நான் தேவனுடைய குடும்பமா இல்லாமல் உலகத்துக்கு குடும்பமா இருக்கிற அப்படின்னால அதுல இருந்து பிரிக்கப்பட்டு தேவனுடைய குடும்பத்துக்கு நேராக வருகிறேன். அப்ப இந்த இடத்துக்கு வரும்போது தான் எனக்கு என்ன கிடைக்குது, பலிபீட அனுபவம் கிடைக்கிறது, நான் கழுவப்படுகிற அனுபவம் கிடைக்கிறது, என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிற அனுபவம் கிடைக்குது. இங்குதான் நான் என்னவாகிறேன், விடுவிக்கப்படுகிறேன். சரி உங்களுக்கு? அப்ப நமக்கு இது ஆசீர்வாதத்துக்கு போனா கூட கர்த்தர்களை ஆசீர்வாதத்துக்கு காக்க கடவுள் இருக்கார்ல, அது பலிபீட அனுபவம் தானே. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளாக நம்ம வருகிற அனுபவத்தை தான் இங்க சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதுல நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், இவைகள் எல்லாம்ங்கிறதுல எல்லாம் அல்ல, எல்லாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம், எல்லாமே கிடைச்சிரும் அப்படி அல்ல. ஏன்னா அதுக்கப்புறம் அடுத்து தேட, ஏன்னா அதனாலதான் நம்ம ஏமாந்துடுறோம். இது பலிபீட அனுபவத்துல இந்த 3 கிடைக்கும். அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போனா கேட்கணும், தட்டணும், கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஜீவனுக்கு போகணும்னா நீங்க இந்த குறுகலான வாசலுக்குள்ளாக பிரவேசிக்கணும். இதெல்லாம் செய்யணும். அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அதான் அவர் சொல்லிட்டே வர்றாரு. இப்ப நமக்கு என்னென்ன டக்கு வசந்த பிடிச்சு, நான் ராஜ்யத்தை தேடுறேன், அவருடைய நீதியை தானே தேடுறேன், அப்ப எனக்கு எல்லா நித்திய ஜீவன் கிடைச்சிடும். நித்திய ஜீவன் கிடைக்காது. சொல்லுகிற பகுதி கரெக்டா தெளிவா படிச்சீங்கன்னா 3 தான். இந்த 3 வந்து கண்டிப்பா கிடைக்கும். 3 கண்டிப்பா கிடைக்கும்.
மற்ற நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னா இல்ல. அதுக்கு அடுத்த பகுதிகளை சொல்றாரு. அது வந்து நீங்க எத்தனை நாள் நம்ம கண்டினியூ அடுத்தடுத்து படிப்போம் தானே. அப்ப இது என்னன்னா, நாளைக்கு உண்டான கவலைப்படாமல் டே டு டே லைஃப்ல சர்வே பண்றதுக்கு நீங்க கவலைப்படாம இருக்கணும்னா நீங்க எதைத்தான் தேடணும்? ராஜ்யத்தையும் அவருடைய நீதி. அதை தேடினீங்கன்னா கர்த்தர் பரலோகத்திலிருந்து பிதாவாகிய தேவன் நமக்கு இவைகள் எல்லாம் தருவார்னு சொல்லிதான் இங்க உறுதி கொடுக்கிறார். இங்க உறுதி கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நாளைக்காக என்ன செய்ய, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தின தன்னுடையவைகளை கவலைப்படும், அந்த நாளுக்கு அதன் பாடு போதும். ஆமென். அதான் இங்க தெளிவா சொல்றாரு. என்னன்னு சொன்னா, உலகத்தில் இருக்கிற தேவன் படைத்திருக்கிற எந்த சிருஷ்டிப்புகள் மனிதனை தவிர வேற எதுவுமே நாளைய குறித்து கவலைப்படுறதே இல்லைங்க. அதனாலதான் குளத்துல கடல்ல லட்சக்கணக்கான மீன்கள் இருந்தாலும் பசிக்கு மாத்திரம்தான் ஒரு மீன் என்ன செய்யுது, சாப்பிடுது. சேர்த்து வைக்கிறதும் இல்ல. நாளைக்கு கவலை இருந்தா தானே சேர்த்து வைக்கணும் அப்படின்றதும் இல்ல. அதை எடுத்து வைக்கிறது இல்லையே. எல்லா உயிரினங்களும் சரியா உங்களுக்கு எல்லாம் எறும்பை தவிர, எறும்பு ஏன் சொல்லப்படுதுன்னா அது தண்ணி வந்தா அழிஞ்சு போகிறதுனால அந்த சேமிப்பு கொடுக்குற. மற்றபடி எல்லா உயிரினங்களுக்கு என்ன கொடுக்க மாட்டேங்கிறாரு, சேமிப்புன்னு வைக்கிறதுக்கு இல்ல. அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனிகளை அது என்ன செய்யவே இல்லை, ருசிக்கல. அதனால அதுங்களுக்கு அந்த அந்த ஞானம் கிடையவே. அதனால அதுங்களுடைய எண்ணம் அப்படி இருக்கு. ஆமா கஷ்டமா. இப்ப ஒரு 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 பூனை இருக்கு. பூனை வந்து உங்க வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ்ல இருந்து சீஸ் கட்டி எடுத்து உங்க வீட்டுல இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஏலிக்கு கொடுத்து நல்லா சாப்பிட்டு புஷ்டியாரு, நான் நாளைக்கு உன்னை சாப்பிடணும் அப்படி எதுவும் செய்யறது இல்லையே. மனுஷன் செய்யறான்ல கஷ்டமா. நமக்கு தேவையானதை வாங்குறான், எது நல்ல கொழுப்பானதுன்னு பாக்குறான், எது நல்ல நல்ல விலை உயர்ந்ததுன்னு பாக்குறான். அப்படி எதுவுமே என்ன செய்யறது இல்ல, பாக்குறது இல்ல. அவைகள் பாக்குறது இல்ல தானே. அவைகள் எல்லாம் கடவுளை நம்பி இருக்கு. ஃபீடர் வந்து கர்த்தர் தான். அவர் என்ன கொடுக்குறாரோ அதை அப்படியே சாப்பிட்டுருது. என்ன கிடைக்குதோ அப்படியே சாப்பிடுது. ரியாலிட்டியோட இவர் தானே நம்ம கடவுள் தான் நம்மளை படைச்சார். நம்ம தான் சத்தியத்தை சொல்லி கொடுக்கணும். அப்ப கண்ணால பாத்தீங்கன்னா தெரியும், மத்த எந்த உயிரினங்களும் நாளை குறித்து என்ன செய்யறது இல்ல, கவலைப்படுகிறதே கிடையாது. ஏன்னா அது கடவுளோடு தொடர்புல இருக்கு. மனிதன் மாத்திரம்தான் கடவுளை விட்டுட்டு தானே கடவுள் ஆனபடியினால், நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தபடியினால் அதனுடைய தாக்கம், அதனுடைய வீரியம் இருக்கிறபடினால மனுஷன் 100 தலைமுறை 10 தலைமுறை 5 தலைமுறைக்கு வீடு கட்டுறான், சேர்த்து வைக்கிறான், சொத்து சேர்த்து வைக்கிறான். அதுக்கு தகுந்த மாதிரியே வாழ்றான். போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போறான். எதையுமே சுதந்திரம் கொண்டு போக முடியாது. அப்ப அங்கேதான் இழந்து போகிறான் மனிதன். ஆமென். அதனால தேவ பிள்ளைகள் அதை என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்கன்னு சொல்றேன். ஆமென். கர்த்தருக்கு பிரியமான பரிசுத்தவான்களே, இந்த நாளிலே வேதம் பேசுகிற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்றும் நாங்கள் நம்புகிறோம். அநேகர் இது பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி எங்களோட தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியையும் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, வருகிற 13வது எபிசோட்ல இருந்து நாம் இந்த வேதத்தில் உள்ள சில ரகசியங்களை, எபிரேய மூல பாஷையில் உள்ள எபிரேய எழுத்துக்களில் உள்ள அந்த ரகசியங்களை குறித்ததான சில காரியங்களை குறித்து ரபியா நம்ம மத்தியில அதை குறித்ததான சில விளக்கங்களை உங்கள் மத்தியிலே சொல்ல இருக்கிறார். அதற்குரிய காரியங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் இன்னும் அதில் உள்ள ரகசியங்களை அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த காரியங்களை குறித்து நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். இந்த காரியங்களை குறித்து மற்றவர்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யும்படியான காரியங்களை நீங்கள் சொல்லுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.